வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல காய்கறிகள் கூடவே சுண்டலும் போட்டு ஒரு குருமா பண்ண போறோம். இந்த குருமா பாத்தீங்கன்னா சாதத்துக்கும் நல்லா இருக்கும், சப்பாத்தி தோசைக்கெல்லாமும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ டிஃபனுக்கும் நீங்க சாப்பிடலாம், சாதத்துக்கும் சாப்பிடலாம். பண்றதுக்கும் ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வெஜ்ஜிக்குள்ள போகலாம். ப்ரீ ப்ரெப்பா நான் வெஜ்ஜிஸ்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. சுண்டல்ல நான் காராமணி டபுள் பீன்ஸ் ஃப்ரெஷ்ஷானது எடுத்திருக்கேன். குருமா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு அளவுக்கு நம்ம பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கமகமான வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா இதுல 2 பேடிகே இல்லைன்னா காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். மிளகாலாம் நல்லா வறுபட்டு பொறன்னு மாறணுங்க, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா சின்ன சைஸ் பூண்டு ஒன்று அப்படியே தோலை உரிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு பூண்டு சேர்க்குறீங்களோ அதுக்கு பாதி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். இந்த மசாலா பொருட்களோடவே பூண்டு லைட்டா ரோஸ்ட் ஆகட்டும், அப்பதான் பச்சை வாசனை இல்லாம இருக்கும். குருமாக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா நல்லா படபடன்னு வெடிக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்ததா இதுலயே அரை டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்கி விட்டுட்டு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு ரஃபா சாப் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இந்த மசாலா கூட அரைக்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் சாப் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துட்டு தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கிக்க போறேன். ஃபுல்லா வெந்து குழையணும் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அப்படியே வெந்து தோல் உரியிற ஸ்டேஜ்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனா போதும். இதுலயே கொஞ்சமா புதினா இலைகள் மல்லி இலைகளை நல்லா அலம்பிட்டு சேர்த்துருங்க. புதினா சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே வதக்கி விட்டீங்கன்னா இந்த சூட்லயே புதினா உங்களுக்கு வெந்துடும். 7லேருந்து 8 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கிரீமினஸ் கொடுக்கும், உடச்சக்கடலை இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. சூட்லயே கொத்தமல்லி உங்களுக்கு குக் ஆயிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால எவ்வளவு ஃபைனா முடியுமோ அவ்வளவு ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. குருமா பண்றதுக்கு கடாயில 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த எண்ணெயில ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா மாறுற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 பச்சை மிளகாயை ஸ்லைஸ் பண்ணிட்டு வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷா உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற டபுள் பீன்ஸ், அதுக்கப்புறம் காராமணி சுண்டல் 3/4 கப், 1/2 கப் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் டபுள் பீன்ஸ், 3/4 கப் அளவுக்கு காராமணி சுண்டல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த வெஜ்ஜிஸ் எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளவும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். வெஜ்ஜிஸை பொறுத்த வரைக்கும் அளவே இல்லைங்க, எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 1 to 2 மினிட்ஸ் ட்ரையா சொட்டே பண்ணிட்டு இந்த காய் சுண்டலுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க இதுல கொண்டக்கடலை எல்லாம் சேர்க்குறீங்கன்னா அது வேகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா குருமால சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் வேகிறதுக்கு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. காய் சுண்டல் ரெண்டும் நல்லா வேகட்டும். தேவைப்பட்டா அப்பப்போ நம்ம திறந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட் எல்லாம் சேர்க்கணும். காய் வெந்துட்டா இல்லையான்னு ஒன்னு எடுத்து நீங்க நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். 75% நம்மளோட காய் சுண்டல் வெந்தாச்சு. இப்போ இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பேஸ்டோட சேர்ந்து கொதிக்கும் போது பேஸ்டோட பச்சை வாசனையுமே போகும், காயுமே வெந்து வரும். காய்க்குள்ளேயுமே இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் இறங்கும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு சேர்த்துருங்க, ஏன்னா அதுல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா தளத்தளன்னு கொதிக்கட்டும், அப்பதான் பச்சை வாசனை போகும். இது கொதிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஃபைனலா தேங்காய் அரவை ரெடி பண்ணிக்கலாம். பிளெண்டர் ஜார்ல 1/2 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவுமே நீங்க நல்லா நைஸா அரைச்சிக்கணும். பச்சை வாசனை எல்லாம் போய் காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சோம்பு விழுதை இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்க கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சேர்க்கிற இந்த தேங்காய் எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்மளோட குருமாக்கு செம்மையான ஒரு ஃபிளேவர் கொடுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா அப்படியே மேலே தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம சூட்லயே சேர்த்துருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும்.
அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லைன்னா டின்னருக்கும் சாப்பிடலாம், லஞ்சுக்கும் சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். இதில் காய்கறிகளோட சத்தும் இருக்குது, சுண்டலோட சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2-in-1 குருமாவை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.